إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اللهم يسر புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தோழர்கள் மீதும் மேலும் முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் மேலும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எம்முடைய அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக. எண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ஜிம்மாவுடைய நாளிலே அல்லாஹ்வை தொழுது வணங்குவதற்காக அவருடைய இறை இல்லத்திலே நம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். எம்முடைய சுத்தமான தூய்மையான எண்ணத்திற்கு ஏற்ப உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நமக்கு தந்துருவானாக. அதில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் எமக்கு பல்வேறு கடமைகளும் கட்டுப்பாடுகளும் பொறுப்புகளும் வைத்திருக்கின்றான். ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மீது இருக்கக்கூடிய கடமைகளும் கட்டுப்பாடுகளும் பொறுப்புகளும் என்ன இருக்கின்றதோ அதை அவர் கவனிக்க வேண்டும். அதே போன்று ஒரு தொழிலாளி தன்னுடைய எஜமானுக்கு முதலாளிக்கு கடமைகளும் கட்டுப்பாடுகளும் பொறுப்புகளும் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய வேண்டும். அதே போன்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடைய விஷயத்திலும் சரி, தன்னுடைய பிள்ளையுடைய விஷயத்திலும் சரி, இந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் கட்டுப்பாடும் செய்ய வேண்டிய பொறுப்புகளும் அவருக்கு கட்டாயமாக ஆக்கப்படுகிறது. அது மிகவும் கடமையாகவும் இருக்கின்றது. அதே போன்றுதான் இவை அனைத்தையும் தாண்டி
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு மிகவும் மிக மிக அதிகமாக கடமைப்பட வேண்டிய ஒன்று இருக்கும் என்றால் அது நம்முடைய தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தில் தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். எந்த அளவுக்கு என்றால் திருக்குர்ஆனிலே நீங்கள் தாய் என்று நீங்கள் என்ன செய்தால் போதும், டைப்படித்தாலே போதும், அதற்கு சம்பந்தப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் உண்மையிலே ஒருவர் இந்த உலக வாழ்க்கையில் தன்னுடைய தாயின் மீது தன்னுடைய தந்தையின் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்தவர்களாக உண்மையான நல்ல அடியாராக யார் இருக்கிறார்களோ அவர்கள் கண்ணீர் சிந்தி விடுவார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய நமக்கு நம்முடைய தாயினுடைய விஷயத்தில், நம்முடைய தந்தையுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் பேணி வாழ வேண்டும் என்ற கடமைகளை கட்டுப்பாடுகள் அல்லாஹு தஆலா தொடர்ந்து திருக்குர்ஆனிலே குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹு தஆலா உணர்த்து கொண்டே இருக்கிறான், ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் பாசம் காட்டக்கூடியவர்கள், அன்பு காட்டக்கூடியவர்கள், நேசம் அதிகமாக காட்டக்கூடியவர்கள், எம்முடைய ஆசையாக பார்த்து கட்டிய மனைவியாக இருக்கட்டும், அவர்கள் மூலியமாக எடுத்து நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், நாம் பிறர் மீது அன்பு செலுத்துவதாக இருக்கட்டும், பிறரோடு நம் மீது அன்பு செலுத்துவதாக இருக்கட்டும், இவை அனைத்தும் ஒரு சிறு காலத்தோடு முடிந்துவிடும். ஆனால் எம்முடைய தாயினுடைய பாசமும் எம்முடைய தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்பது, நேசம் என்பது அதுக்கு ஈடே ஆகாது. எத்தனை காலங்கள் மாறினாலும், சூழல்கள் மாறினாலும், நிலைமைகள் மாறினாலும், நாம் எந்த வயதை அடைந்திருந்தாலும், அவர்கள் முதிர்ந்த தள்ளாடக்கூடிய ஒரு வயதில் இருந்தாலும் சரி, அப்போதும் என்னுடைய மகன் பற்றியும் என்னுடைய மகளை பற்றி தான் நேசிவார்கள். அதிகம் அக்கறை உள்ளவராகவும் நேசிக்கக்கூடியவர்களாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு யாரும் நமக்கு எம் மீது கடமையும் பொறுப்புகளும் அன்பும் பாசத்தை நேசத்தை காட்டக்கூடியவர்கள் யாரும் இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த தாயை பற்றியும் அப்படிப்பட்ட அந்த தந்தையை பற்றியும் அல்லாஹு தஆலா அவனை வணங்கக்கூடிய விஷயத்திற்கு பிறகு எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, என்னை நீங்கள் வணங்குங்கள், எனக்கு எந்த ஒன்றுமே நீங்கள் என்ன செய்யாதீர்கள், இணை கற்பித்து விடாதீர்கள். இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு கட்டுப்பட்டு நடங்கள், இந்த உலக வாழ்க்கையில் என்னை பயந்து வாழுங்கள், இந்த உலக வாழ்க்கையில் என்னை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்ன பிறகு அடுத்தபடியாக அல்லாஹ் கூறக்கூடிய வசனத்தை பாருங்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய தாய் தந்தையிடத்தில் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று வாசகத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் நாம் எதற்காக வேண்டி எல்லா அமல்களையும் தேடி தேடி செய்கிறோம், எதற்காக நாம் தொழுகிறோம், எதற்காக நாம் நோன்பு பிடிக்கிறோம், எதற்காக ஜக்காத்துகளை கொடுக்கிறோம், எதற்காக நாம் ஹஜ்ஜி செய்கிறோம், எதற்காக உம்ராக்கள் செய்கிறோம், எதற்காக இந்த உலக வாழ்க்கையில் சமூக பணியும் சமய பணிகளும் எடுத்து நாம் தேடி தேடி செல்கிறோம், எதற்காக நாளை மறுமையில் நாளை சொர்க்கத்தை அடைய வேண்டும், சோனத்திற்குள் நுழைய வேண்டும் என்ற ஒரே ஒரு இலக்கு, அந்த ஒரு இலக்கை நோக்கி தான், அந்த குறிக்கோளை நோக்கி தான் நம்முடைய அனைத்து இபாதத்துகளும் வணக்க வழிபாடும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்குள் மிக எளிதாக சிரமம் இல்லாமல் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் எளிதாக நுழையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்கே வைத்திருக்கிறான், எம்முடைய தாயையும் தந்தையும் பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிமார்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நபிமார்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர்கள், இறை தூதர்கள். அவருடைய அந்த தூதருடைய பண்புகள் குணம் எதாக இருந்தது என்றால், அவர்கள் தங்களுடைய தாய் தந்தையிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியே திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பேசிக்கொண்டே வருகிறான்.
யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், வஹனானம் மில்லதுன்னா வஸகா, இன்னும் இரக்கமுள்ள மனதையும் பரிசுத்தமான தன்மையும் நாம் அவருக்கு கொடுத்தோம். ஆகவே அவர் மிக இறைச்சியுடையவராகவே இருந்தார். யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி நல்ல இரக்க குணமும் நல்ல எண்ணமும் உள்ளவர்களாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அது மட்டுமா, அல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறான், வபர்ரம் பிவாலிதைஹி வலம் யகுன் ஜப்பாரன் ஆசியா. அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், மேலும் தன் தாய் தந்தைக்கு நன்றி செய்பவராகவும் நாம் அவருக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் தன் தாய் தந்தைக்கு நன்றி செய்பவராகவும் இருந்தார். அவருக்கு வலம் யகுன் அசியா, வலம் யகுன் ஜப்பாரன் அசியா, அவர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக அவர் இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பற்றி பேசும் பொழுது அவர்கள் தங்களுடைய தாய் தந்தையிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார் அந்த செய்தியை திருக்குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். இதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வபர்ரம் பிவாலிததி வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, என் தாய்க்கு நான் நன்றி செய்யும்படியாகவும் எனக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கான்? கட்டளை வைத்திருக்கிறான். அவர்களுக்கு பேணி பாதுகாப்பதும் அவர்களுக்கு உபகாரம் செய்வதும் என் மீது என்ன செய்திருக்கிறான்? கடமையாக வைத்திருக்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முற்காலத்தில் நடந்த செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி? உமர் இடத்தில் சொல்கிறார்கள், பிற்காலத்திலே ஒருவர் வருவார், உவைஸல் கர்னி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் தாபி ஒருத்தர் அடியார் வருவார். அந்த அடியாரை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுமாறு நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் செய்ய சொல்ல முடிஞ்ச சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பிற்காலத்தில் ஒருத்தர் வருவார், உவைஸல் கர்னி ஒருத்தர் வருவார், ஒரு மனிதர் வருவார். அவர் வரும் பொழுது, உமரே நீங்கள் அவரை சந்தித்தால் ரலியல்லாஹு அன்ஹு நீங்கள் சந்தித்தால் அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும்பார் அவரிடத்தில் நீங்கள் சொல்ல முடிந்தால் நீங்கள் சொல்லிவிடுங்கள்னு சொல்கிறார். காரணம் என்ன? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அந்த மனிதரை பற்றி விளக்கி சொல்ல வேண்டும்? அவர்களை பற்றி அந்த உவைஸல் கர்னியில் சொல்லக்கூடிய அந்த மனிதரை பற்றி பேசும் பொழுது, அவர் உலக வாழ்க்கையில் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் அவர் நடந்து கொண்ட முறை இருக்கிறதே, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொல்கிறார்கள். வபர்ரம் பிவாலிததி வபர்ரம் வகான பர்ரம் வாலிததி, அவர் இந்த உலக வாழ்க்கையில் அந்த மனிதன் என்ன செய்கிறார்? தன்னுடைய தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொண்டார். அந்த மனிதர் துவா செய்தால், அவர் பிரார்த்தனை செய்தால் உடனே உடனே அதுக்கு பதில் கொடுக்கப்படும் என்ற செய்தியை அறிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு இந்த செய்தியை சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை எமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையில். ஆனால் இன்று நாம் அதை மறந்து வாழக்கூடியவராக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசம் பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய வெளிச்சம் என் மீது இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிருபையும் பரக்கத்தும் என் மீது என்ன செய்யணும்? தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை நான் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எம்மில் யாருக்கு இல்லை என்று சொல்லவே முடியாது. எல்லோருக்கும் இருக்கும். அவர் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தொழுகையே இல்லாத ஆளாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும், அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் ரஹ்மத்தும் பரக்கத்தின் மேலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும். அப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் வர வேண்டும் என்றால், அப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கம் நீங்க பெற வேண்டும் என்றால், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி லா அஅலமு அபதன் அத்தகர்ரபு இலல்லாஹி அஸ்ஸ வஜல் பிபிர்ரில் வாலிததி என்று சொல்கிறார்கள். பாருங்கள், இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கான ஒரு இபாதத் இருக்கும் என்றால், ஒரு வணக்கம் இருக்கும் என்றால், எதை சொல்கிறார்கள்? தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை தவிர வேறு எந்த ஒன்றை நான் பார்க்கவில்லை, வேற எந்த ஒன்றுமே நான் பார்க்கவில்லை. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க,
எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் படர்ந்து விரிந்து கிடக்கூடிய எத்தனைய பணிகள் இருக்கிறது. சமுதாய பணி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு நாம் செய்யக்கூடிய தியாகங்களும் அதற்கு செய்யக்கூடிய இந்த உழைப்புகளும் அதற்கு நேரத்தை ஒதுக்குவதும் அதிகமாக செய்யக்கூடியவர்கள் நாம் இருக்கிறோம். அதை விடவும் எதை சொல்கிறார்கள்? தன்னுடைய தாய் தந்தை கவனிப்புடைய விஷயத்திலே அந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போரும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுவிடலாம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோசிப்பதற்கு கட்டாய கடமைப்பட்டு இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தாபி ஒருத்தர் பிற்காலத்து வருகிறார். தைசலா இப்னு மைசா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி வருகிறார். இப்னு உமர் அவரிடத்தில் அவர் கேட்கிறார்கள், சொல்கிறார்கள். இப்னு உமர் சொல்கிறாங்க, அன்ஹுமா பிபுகாயில் வாலிததி மினல் உகூகில் வல் கபாயிர், பெரும்பாவங்களில் 7 பெரும்பாவங்களை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இன்னொரு அறிவிப்பிலே சொல்கிறார்கள் 9 பெரும்பாவங்கள் இருக்கிறது. அந்த பெரும்பாவங்களில் ஒன்றுதான் என்ன என்றால் பிபுகாயில் வாலிதைனி மினல் உகூகில் வல் கபாயிர், தன்னுடைய தாய் தந்தையினை நோய்வினை செய்வது, அவர்களை கண்ணீர் சிந்து வைப்பது இருக்கிறது. பெரும்பாவங்கள் எதெல்லாம் நாம் வைத்திருக்கிறோமோ, விபச்சாரம், வட்டிகள், சொல்லக்கூடிய மது, திருடுதல், பொய் சொல்லுதல், அபகரித்தல், கொலை செய்தல், எதெல்லாம் பெரும்பாவம் வைத்திருக்கோமோ அந்த பெரும்பாவுடைய பட்டியலில் இந்த விஷயத்தை சேர்க்கிறார்கள். எந்த விஷயம்? தன்னுடைய தாய் தந்தையை நோயினைப்படுத்துவது, அவர்களை அலங்கோலப்படுத்துவது, அவருடைய மனங்களை உளைச்சல் ஆக்குவது, அவர்களை கண்ணீர் சிந்து வைப்பது என்பது பெரும் பாவங்களில் ஒன்று என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ஹதீஸை சொல்கிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு பெருநாளுடைய தினத்தை நாம் அடைந்து விட்டால் அவருக்கு ஒரு சில நல்ல ஒரு ஆடைகள் வாங்கி கொடுத்தால் அதோடு அவர்கள் கடமைகள் முடிந்தது என்றும், அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்துவிட்டால் அதோட கடமைகள் முடிந்தது என்றும், அவர்களை ஒரு இடத்துல வைத்து பார்த்து கொண்டால் சில கடமைகள் செய்தாலே போதும், எல்லா கடமைகளையும் செய்துவிட்டவாறு நம்ம எண்ணியவர்களாக தான் இன்று என்ன செய்தும் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எண்ணிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மனிதர் சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்னு உமர் சொல்கிறாங்க, யாருக்கு? இந்த தைசலா இப்னு மயாஸ் இருக்கிறார்கள் அந்த தாபிக்கு சொல்லிட்டு வராங்க, அத்தத்துருக்குன்னார் அத்தத்துருக்குன்னார் வான் துஹிப்பு அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போகணுமா, நரகத்தினுடைய வேதனை விட்டு நீங்கள் தூரமாக்கப்படணுமா, நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்படணுமா? ஆம் அப்படின்னு அந்த தாபி சொல்கிறார். உடனே அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அஹையுல் வாலிதா, என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, அஹையுல் வாலிதா, உங்களிடத்தில் உங்கள் தாய் உயிரோடு இருக்கிறார்களா, உங்கள் தந்தை உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். நாம் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை இல்லை, மரணித்து விட்டார்கள், ஆனால் என்னுடைய தாய் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்கிறாங்க. என்னுடைய தாய் இருக்கிறார் என்று சொன்ன உடனே அவரிடத்துல போய் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்க, நல்ல வார்த்தைகளை கூறுங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்யுங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவரும் எத்தனை இபாதத்துகளை வணக்கங்களை தேடி தேடி என்னவர்கள் பிறருக்கெல்லாம் நல்ல பெறுவங்க வேண்டும், பேரு வேண்டும், மெச்சிக்க வேண்டும், எதையெல்லாம் தேடி தேடி செய்கிறோமோ அந்த அனைத்தையும் விட நீங்கள் எந்த சமூக பணியும் செய்யலை, எந்த இபாதத் செய்யலை, ஆனால் உங்களுடைய தாய் தந்தையுடைய விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினாலே போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறாங்களே, சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கிறாங்க. நீத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எத்தனை நாளாகிவிட்டது தன்னுடைய தாயினுடைய நேரத்தை கழிப்பது. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? நம்முடைய தந்தையினுடைய விஷயத்தில் எவ்வாறாக இருக்கிறோம், தாயினுடைய விஷயத்தில் எவ்வாறாக இருக்கிறோம்? சிறு பிராயத்தில் எவ்வளோ சிரமங்களும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் இன்னங்களும் பார்த்து பார்த்து நம்முடைய வளர்த்து எடுத்த தாய், அவர்கள் மடியில் படுத்துக் கொண்டு இருக்கும் பொழுது மலங்களையும் ஜலங்களை கழித்தவர்கள் இன்று அவருக்கு சிறந்த ஒரு இடத்தை மலஞ்சலங்கள் இருப்பதற்கான ஒரு நல்ல இடத்தை கட்டி கொடுக்காத தாய்கள் நிறைய ஏராளமான சகோதரர்கள் இருக்கிறார்கள். நல்ல ஒரு வீடிலே இன்று நல்ல நம்மை பார்த்து வளர்த்தெடுத்த தாய் இன்று நல்ல வீடு இல்லாமல் இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் சிலர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் கவனிப்பதே இல்லை. இப்படி இந்த உலக வாழ்க்கையை நம்மளை பெற்றெடுத்த தாய், அவ்வளோ சிரமங்களை எடுத்து பெற்றெடுத்த தாயை இன்று கவனிப்பதே இல்லை. ஏதோ ஒரு மாதத்திற்கு ஒரு முறை என்ன செய்கிறார், தூரமாக இருந்து கொண்டு
என்ன செய்கிறார்? போன் அடித்து கேட்கிறார், எங்கே இருக்கிறார்? இதே தெருவில் இதே பகுதியில் தான் இருக்கிறார், அங்கோதான் வீடு இருக்கிறது, இங்கே தான் இவரோட வீடு இருக்கிறது. ஆனால் சரியான முறையில் அவர் கவனிப்பது இல்லை. வெளிநாடுகளிலே இருக்கிறார், மாதத்திற்கு ஒரு முறை தான் என்ன செய்கிறார்? கால் பண்ணுகிறார். அல்லது ஒரு பெருநாள் இருந்து இன்னொரு பெருநாளுக்கு தான் போன் பேசக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு மன உளைச்சலாக இருக்கிறது. அந்த தாயினுடைய நிலைமை எவ்வாறாக இருக்கும் நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினாலே அந்த தோழருக்கு தொடர்ந்து சொல்லிடுறாங்க, நீங்கள் நல்ல உணவெல்லாம் நீங்கள் உணவுறீங்க, அது எப்போன்ற நல்ல உணவை உங்களுடைய தாய்க்கு எடுத்து கொடுங்க. சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், வீடுகளில் நம்ம எத்தனை பேர் நம்மளோட தாய் தந்தைக்கு பணிவிடை செஞ்சுருப்போம். இன்று கூட இன்னும் சில பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, தன்னுடைய வீட்டில் தன்னுடைய ஆடையை கூட துவைக்க தெரியாது, தன்னுடைய ஆடையை கூட சுத்தம் பண்ண தெரியாது. எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்க பாருங்க. நீங்கள் உங்களுடைய தாய்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து கொடுத்தாலே போதும், அவருக்கு செய்யக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீரை நீங்கள் புகட்டினாலும் போதும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சூனத்தை தருகிறான் என்ற செய்தியை கேட்கும் பொழுது சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர், எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் செலவு செய்யணும் என்று நபியிடத்தில் கேட்கிறார்கள். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன். நபியே, உங்களிடத்தில் அவர் கேட்கிறார்கள், எப்படி என்னுடைய பொருளாதாரத்தை அவர் செலவு செய்யணும்னு கேட்குறாங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க, குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைனி. அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்றான், ஒல் அக்ரபீன் சொல்கிறான், ஒல் யதாமா சொல்கிறான், ஒல் மசாக்கின் சொல்கிறான், ஒபினி சபீல் சொல்கிறான், ஒமா தஃபாலு மின் கைரி ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம் என்று சொல்லுகிறான். பாருங்க, ஒல் அக்ரபீன், இவர் என்ன செய்வார்? வீட்டில் தாய் இருப்பாங்க, தந்தை இருப்பார், இவங்களை தாண்டி என்ன செய்வார்? சொந்தத்துக்கு போய் கொடுத்துட்டு இருப்பார், சொந்தத்துக்கு போய் கொடுத்துட்டு இருப்பார். அல்லாஹ் இப்போ சொல்கிறான் பாருங்க, ஒல் யதாமா, தேடி போவார், அனாதைகள் எல்லாம் தேடி தேடி போவார். ஆனால் இங்கே வயது முதிர்ந்த சிரமப்பட்டு கொண்டு இருப்பார் தாய், அவர் இருப்பாங்க, அவங்கள பார்க்காம வெளியே ஓடுவார், சமூக பணி என்று ஓடுவார். ஒல் மசாக்கீன், வரக்கூடிய வழிபோக்கர்கள் வருவார்கள், மிஸ்கின்கள் வருகிறார்கள், அவருக்கு கவனம் செலுத்துவார். ஒபினி சபீர், வழிபோக்கர்கள் வருவார்கள், அவருடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவார். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் பொழுது, இப்படி பேசிக்கும் பொழுது முதலாக இதை போய் ஒரு இருக்கிறான், ஒபில் வாலிதைன், இது எல்லாத்தையும் விட்டுருங்க, உன்னுடைய தாயை நீ முன்னிறுத்திப்பார், உன் தாய்க்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை கட்டுப்பாடுகள் நீ அவர்கள் செய்துவிடு என்று அல்லாஹு தஆலா இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறான். என்றால் எல்லா பணிகளையும் விடவும் அல்லாஹு தஆலா இப்படி திருக்குர்ஆனிலே வலியுறுத்தி சொல்கிறான் என்றால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், எதற்காக இவ்வளவு சிரமங்களை எடுக்கிறோம்? சோனத்திற்கு நுழைய வேண்டும் என்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இப்படி பேசுகிறாங்க, இப்படி சொல்கிறாங்க. ஒரு தோழர் வந்து கேட்குறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்க. قال رسول الله صلى الله عليه وسلم رغم أنفر ثم رغم أنفر ثم رغم أنفر من أدرك أبويه عند الكبر أحدهما أو كلاهما فلم يدخل الجنة. رسول الله صلى الله عليه وسلم சொல்றாங்க, இவன் நாசமாகட்டும், இவன் நாசமாகட்டும், இவன் நாசமாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு வார்த்தையை எங்கேயாவது சொல்லியிருப்பார்களா? யோசித்து பாருங்கள். ஆனால் தாய் தந்தையுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதற்காக? மின் அதரக அபவைஹி இந்தல் கிபர அஹதுஹுமா வ கிலாஹுமா, அவங்களோட தாய்கள் இரண்டு பேர்களோ அல்லது ஏதோ ஒருத்தர் இருக்கிறா, அவரை என்ன செய்யட்டான்? கண்டுகிடவே இல்லை, விட்டுட்டார். அவரை பாதுகாக்கவே இல்லை, விட்டுட்டார். அவங்களை கவனிப்பதில்லை, விட்டுட்டார். அவங்க தேவையான தேவையில் கொடுப்பதே இல்லை, அவளுக்கு கவனிப்பாக விட்டுட்டார். ஆனால் பல சிரமங்களை எடுத்து இன்னைக்கு நல்ல நிலைமையில் அல்லாஹ் தஆலா அவர் ஆக்கி வைத்திருக்கிறான். அவரோட தாயுடைய சந்தையுடைய விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்தாதவராக போய்விட்டார். இவருடைய நிலைமை என்ன தெரியுமா? ஃபலம் யதுகுலில் ஜன்னா, ஒரு காலம் இவர் சொர்க்கத்துக்குள் நுழையவே முடியாது ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இவன் நாசமாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாருங்க, இப்போ எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் உலகத்தில் தாய் தந்தையை போற்றி புகழக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால், இஸ்லாத்தை தவிர நீங்கள் எதுலனாலும் தேடி பாருங்க, எதுலையுமே
தாய் தந்தை பிர்ருல் வாலிதைனை கவனிக்கூடிய விஷயத்துல இஸ்லாம் மார்க்கம் அந்த அளவுக்கு தாய் தந்தைக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்திருக்கிறது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆனால் அந்த தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதும் அந்த தாயுடைய பேச்சை கட்டுப்பட்டு நடப்பதும் அவர்களை மதிப்பதுடைய விஷயத்தில் இன்று நாம் எவ்வாறு நடந்துக்கிறோம்? உதாசீனப்படுத்துகிறோம், கோபப்படுகிறோம், அவர்களை வெறுக்கிறோம், அவர்களை தூரமாக்கி வைக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஃபலம் யதுகுலில் ஜன்னா, இவன் ஒரு காலமும் சூனத்திற்குள் நுழையவே முடியாது, சூனத்துக்குள் நுழையவே முடியாது. எவனுடைய தாயின் தந்தை உயிரோடு இருந்து அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லையோ, எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுவது பாருங்க. ஒரு தோழர் வந்து கேட்கிறார், என் தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருக்கு உபகாரம் செய்ய வேண்டுமா கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன் தாய் இஸ்லாத்தை ஏற்றுந்தாலும் சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாலும் சரி, அவங்க செய்யக்கூடிய அந்த ஹக்கை நீ நிறைவேற்றி விடு என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க பாருங்க. எனக்கு தெரியும் எல்லாம், எனக்கு தெரியாதா? நீ சும்மா இரு, நீ ஓரமாக இருங்கோ, நீங்கள் ஒரு ஓரத்தில் இருங்க, எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிட்டோம், எங்களுக்கு தெரியாதா? அவங்களுடைய அந்த பேச்சை கேட்பதை கூட இன்னைக்கு நிச்சயம் வெறுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினர்களே, யோசித்து பாருங்க. இப்படி நடந்தவன் ஒரு காலமும் சூனத்திற்குள் நுழைய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகிறார்கள், சொல்லுகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் எமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூனத்திற்கு எளிதாக செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்காங்க என்றால், அஹையுல் வாலிதா, நம்முடைய தாய் தந்தைக்கு நம்ம செய்யக்கூடிய பணிவிடை செய்தாலே போதும், சூனத்திற்குள் சொர்க்கத்துக்குள் நீங்கள் எப்படி போயிடலாம், சிரமப்பட வேண்டாம், எளிதாக நுழைந்துவிட ஒரு செய்தியை சொல்கிறார் என்றால், அந்த தாய் தந்தையினுடைய விஷயத்தில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்கிறோம் என்ற செய்தியை நாம் உள்ளத்தோடு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை எத்தனை இரவுகளும் பகல்களும் என்ன ஒரு கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நம்மளை தூக்கி பாதுகாத்தார்களே, அப்படிப்பட்ட தாயை இன்னைக்கு தூக்கி எறியக்கூடிய எத்தனை சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம். வேதனைக்குரிய செய்தி. பல வருடங்களாக நமக்காக வேண்டி வெளிநாடுகளையும் உள்நாடுகளும் கஷ்டப்பட்டு சிரமம் எடுத்து வளர்த்து தாய் தந்தையும் இறுதி காலகட்டத்தில் நெருங்கும் பொழுது இன்னைக்கு கூடிய நிலைமையை பாருங்க. முதியோர் இல்லம் என்று சொல்லக்கூடிய, அனாதை இல்லம் என்று சொல்லக்கூடிய, முதியோர் என்ற இல்லம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல கூட தூக்கி விட்டு போட்டிருக்கிறான். காலையிலேருந்து ஒரு சில மதியம் வரைக்கும் ஒரு வகுப்புக்கு நம்முடைய குழந்தையை கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது நம்மளுடைய துடிப்பு எவ்வாறாக இருக்குது, நம்மளுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கு, என் பிள்ளை என் பிள்ளை என் பையன் என் பிள்ளை என் பிள்ளைன்னு ஓடி போய் நிற்கிறோமா இல்லையா? அந்த வகுப்பு விடுவதற்கு முன்பாகவே அங்கு காத்து கிடக்கும் பணி நேரமா, எதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி போய் நிற்கிறோம். பெற்றெடுத்த தாயை தூக்கி தூரமாக வைத்துக் கொண்டு இருக்கிறார். பக்கத்தில் இருந்தும் கூட, அருகில் இருந்தும் கூட அவரிடத்தில் சரியாக பேச முடியாதவர்களாக இன்னைக்கு நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி ஒரு மன உளைச்சலோடு ஒருத்தர் தாயை ஆக்கி வைத்திருந்தால் சும்மரகை அன்பு அவன் நாசமாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு வலியுறுத்தி பேசுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இருக்குது? நீ எதையுமே நீங்கள் எளிதாக நினைக்காதீங்க. சின்ன ஒரு 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 உணவை வாங்கி கொண்டாலும் இது என்ன கொடுக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கொண்டு போய் கொடுத்து அவர்கள் மகிழுங்க, அவங்களோட மகிழ்ச்சியாக பேசுங்க, அவங்களோட உருவாக ஒட்டி கொள்ளுங்கள், அவங்களோட இணக்கமாக இருங்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அல்லாஹ் உங்களோட இணக்கமாக இருப்பான், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி செய்தி மூலமாக நாம் பார்க்கிறோம் என்றும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே நம்முடைய தாயை பற்றியும் தந்தையை பற்றியும் பேசும் பொழுது அல்லாஹ் இவ்வாறாக சொல்கிறான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا
واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயம் 23வது வசனத்தை போய் படித்து பாருங்கள். 17வது அத்தியாயம் 23வது வசனத்தை போய் நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, உமது இறைவன் தன்னை தவிர மற்ற யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியாகவும் கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹ் பேசுகிறான் பாருங்க. உம்மிடம் இருக்கும் அவர்களில் ஒருவரோ அல்லது அந்த இருவருமே முதுமையை அடைந்து விட்டா போதிலும் அவர்களை வெறுக்கவும் வேண்டாம், அவர்களை நித்தித்த முறையில் என்ன செய்ய வேண்டாம், என்ற வார்த்தை கூட நீங்கள் சொல்ல வேண்டாம். அவர்களும் எதை கூறிய போதிலும் மிக்க மரியாதையாகவும் அன்பாகவும் பேசுகிறாக. واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அவர்களுக்கு மிக்க அன்புடன் பணிந்து நடப்பீராக. மேலும் என் இறைவனே, நான் குழந்தையாக இருக்கும் பொழுது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்து பாதுகாத்தாரே, நீயும் அவ்விருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக என்று பிரார்த்திப்பீராக என்று வாசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். என்னைக்குரிய அல்லாஹ் நடிகர்களே, 2 பேரும் ஒருவர் முதுமை அடைஞ்சிட்டார்களா, அவங்களுடைய என்ன செய்யுங்க, பல தக்குள்ளகுமா என்ன இப்படி பேசிட்ட, இப்படி ஒரு வார்த்தை கூட நீங்க என்ன செய்யுங்க, மறந்து கூட நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ். பணிவு அவரிடத்துல பேசும்போது நல்ல அன்போடு பாசத்தோடும் இரக்கத்தோடும் நெருக்கத்தோடும் அவர்களோட அரவணைப்பினோடும் என்ன செய்யுங்க, அவங்களோட பணிவை நீங்க காட்டுங்க. அல்லாஹ் சொல்றான், பணிவுடைய விஷயத்தை யாருக்கு காட்டணும், அல்லாஹ்வுக்கு பணிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையில் பணிய வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்வது என்ன, உங்களுடைய தாய் தந்தைக்கு பணிந்து நடந்து கொள்ளுங்க. இன்னைக்கு தாய் தந்தையுடைய பேச்சை மதிக்கதே கிடையாது. வேண்டாம் வாப்பா, இதை செய்யாதே, இது தவறு, வேண்டாம் செய்யாதே எங்களுடைய பேச்சை கேளு என்று எத்தனை வாலிபர்களிடத்தும் எத்தனை வாலிப பெண்களிடத்தில் எவ்வளவோ சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு செவிமடுப்பதே இல்லை. அவருடைய பேச்சுக்கு மேலே அதிகமான சத்தத்தை உயர்த்துவதாக இன்று வேகமாக வாகனம் ஓட்டக்கூடியவர்களை பார்க்கிறோம். இன்று வேகமாக மாற்றார்களுடையும் தவறான பழக்க வழக்கங்கள் செல்லக்கூடிய எத்தனை விதிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கோம். எண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நடக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு காலமும் சுகத்துக்கு செல்ல முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறாங்க. எண்ணியத்துக்குரிய ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்பது கட்டாய கடமையாக, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்க, நமக்கு திருமணம் முடிந்த பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையை, அந்த யதார்த்த நிலையை அடையும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய இயல்பான நிலையை நம்ம புரிகிறோம். எவ்வளோ சிரமங்கள், எத்தனை இரவும் பகலும் தூங்காமல் அந்த பிள்ளை பெற்றெடுத்தப்போ ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என்னுடைய தாய் தந்தை சிறுபிராயத்தை எப்படி பார்த்தார்களோ, அன்பும் பாசத்தை நெருக்கத்தை காமித்தார்களோ, அதே போன்று இறைவா நீர் அவர்கள் மீது அருளும் அன்பும் பாசத்தை நீ காட்டுவாயாக என்று ஒரு அழகிய துஆவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பார்க்கிறோம், கணவர் தன்னுடைய தாயை தன்னுடைய வீட்டில் இருக்கும் பட்சத்தில் தன்னை பார்த்து கெட்டி மனைவி வீட்டுக்கு கொண்டு வைக்கும் பொழுது இன்றைக்கு சூழலை பார்க்கும் உலக வாழ்க்கையில். அவருடைய தாயுடைய விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய அந்த மனைவி, அதே போன்று கணவன் தன்னுடைய தாயுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது என்ன செய்யறாங்க, குறுக்க மூக்கு நீட்டுறாங்க, குறுக்க நிற்கிறாங்க. செலவினத்தை தாய்க்கு அவர் செய்யக்கூடிய செலவினத்தை அவங்களுக்கு செய்ய ஹக்கை மனப்பூர்வமாக செய்ய எண்ணத்தோடு இருக்கும் பொழுது இந்த மனைவி என்கிட்ட கொடுங்க, நான் செய்கிறேன். இன்னைக்கு எத்தனை வீடுகள் நடக்கிறது, என்ன செய்கிறாங்க, அதுதான் தெரியும். உங்களுக்கு தம்பி இருக்கிறார்கள், உங்கள் தங்கை இருக்கிறார்கள், அக்கா இருக்கிறார்கள், அண்ணன் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இது கொடுத்தா போதும், குறுக்கிடுறாங்க. எண்ணத்துக்குரிய தாய்மார்களே, புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தாயுடைய ஹக்கை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறீர்களோ, அதே போன்று கணவன்மார்கள் அவருடைய தாய் தந்தையுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த விஷயத்திலே நீங்கள் ஒரு காலம் என்ன செய்ய குறிக்கிடக்கூடாது. அப்படி குறுக்கிட்டு அவருடைய ஹக்குடைய விஷயத்தை குறையை ஏற்படுத்தும் பொழுது அவருடைய தவறான என்ன சில நேரங்களில் அவருடைய யதார்த்தமான குணங்களும் நிலைப்பாடுகளும் அப்படிதான் இருக்கும். அவர் யதார்த்தம் சொல்லுவாங்க, செய்வார்கள். அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் என்ன செய்ய வேண்டும், தூர தள்ளிவிட்டு அதை புறக்கணித்து விட்டு என்ன செய்ய வேண்டும்,
நல்ல உபகாரம் செய்யக்கூடியதாக இருக்கும். தஆவனு அல் பிர்ரி வத் தக்வா, உங்கள் இறைச்சி முடிவர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளக்கூடியவர்கள், நன்மையான விஷயத்திலும் இறைச்சத்துடைய விஷயத்திலும் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்க. நன்மை என்று கருதி நினைச்சிங்க நோண்டு விடுங்க. அவங்களுடைய தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய ஹக்க செய்யக்கூடிய முழுமையாக பரிபூர்ணமாக நிம்மதியாக செய்ய விடுங்க. இன்னைக்கு பல பேர் தடையாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். நான் செய்ய நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய மனைவி செய்ய விட மாட்டேங்கிறார், என்னுடைய மனைவி செய்ய நினைக்கிறார், ஆனால் அவருடைய கணவன் செய்ய விட மாட்டேங்கிறார். இப்படியான சூழல்கள் என்னை பார்க்கிறோம். தனி குடிசையிலும், தனி ஓட்டு வீடிலும், தனிப்பட்ட அறையிலும் இன்று தனியாக வைக்கப்பட்ட ஒரு சூழலை பார்க்கிறோம். காரணம் என்ன? இவர்களால் இருக்கக்கூடிய இவருடைய உலக வாழ்க்கையை, சுகபக வாழ்க்கை அனுபவதற்காக வேண்டி தன்னுடைய தாயை நீங்கள் விட்டுட்டு வாங்க அப்படின்னா என் கூட இருங்க, இல்லை என்றால் அவரோட செல்லுங்களுடைய வார்த்தைகளால் சொல்லக்கூடிய மிக மோசமான வார்த்தைகளை நடத்தக்கூடியவர்களாக இன்று ஏராளமாக பார்க்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று இல்லாமல் நம்முடைய உலக வாழ்க்கையை முடியுமான அளவிற்கு நம்முடைய தாய் தன்னுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு அவங்க பணிவிடை செய்யுமோ முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாய் தந்தை இடத்தில் நான் பரிமாறிக்கொள்வேன், அவரிடத்தில் எல்லாத்தையும் பேசிக்கொள்ள அவர் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பேன், இணக்கமாக நெருக்கமாக இருப்பேன் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர்கள் தாயிடத்திலே பல வருடங்களாக பேச்சு இல்லாமல், பல வருடங்களாக சந்திப்பு இல்லாமல், அதோ போகிறான் அவர் என்னுடைய மகன் தான், அதோ போகிறாள் அவர் என்னோட மகள் தான் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களுக்கு இரவுக்கு மத்தியிலே உறவுகள் இருக்கிறதா, நெருக்கங்கள் இருக்கிறதா, உறவுகள் இருக்கிறதா என்றால் இல்லை. மிகப்பெரிய விரிசல்கள் ஏற்பட்டு இருக்கிறது. ஏன் காரணம்? இந்த உலகத்தை நேசித்ததன் காரணமாக. நீ சொத்தை கூட நான் ஒன்று வச்சு பார்க்கிறேன், இன்னைக்கு பேசக்கூடிய சூழலை பார்க்கிறோம். உன்னோட சொத்துல எனக்கு பங்கு கூட நான் என்னுடைய வீட்டில் வைக்கிறேன், அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபலம் யதுகுலில் ஜன்னா, இப்படி சொல்லக்கூடியவன் ஒரு காலத்திலும் சோழத்தில் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே பெற்றோருடைய விஷயத்திலே, தாய் தந்தையுடைய விஷயத்திலே அதிகமாக கவனம் செலுத்துவோம். அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம், அவர்களுக்காக வேண்டிய ஹக்கை முழுமையாக கொடுத்து விடுவோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம் அனைவரையும் ஒன்றுபடுத்துவானாக. அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா தொடர்ந்து அவர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்துருவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய கடந்த காலம் பாவங்களை மன்னிப்பானாக. மீதமுள்ள வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக அனைவரை ஆக்கிவிடுவானாக. இந்த ஜும்மாவிலே கேட்ட பிறகும் ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு இமாம்களுடைய உரைகளை கேட்கிறோம். வெறுமனே உரைகள் கேட்ட மாத்திரத்தில் சென்று விடாமல் அதை செயல்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முதலில் எனக்கும் உங்களுக்கும் தந்துருவானாக. அக்கூலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் இன்னல்லாஹு கஃபூர் ரஹீம்.